ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை தொட்டதின் மூலமாக நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பல சந்தோஷமான மங்களகரமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இப்போது நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நானும் அதில் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையிலையும் உன் கடமைகளிலும் செயல்களிலும் உன் பொறுப்புகளிலும் பங்கேற்று கொண்டு உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காக தான் இந்த குங்குமத்தை தொட சொன்னேன். எல்லாத்தையும் மனசில் யோசிச்சு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம வாழ்க்கையை மிக எளிதாக எடுத்துக்கொள்ள பழகு. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். உன்னை சுற்றி இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை பெருசாக நினச்சி கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்தாலே என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. உன் வேலையை நினச்சி உனக்கு மிகுந்த மன அழுத்தமும் பாரமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போது உன் எல்லா பணிகளையும் முடிச்சு கொடுத்து உன்னை சந்தோஷத்துக்கு உள்ளாக்கவும் உன் கனவுகளை நனவாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவும் நீ பதட்டமடையாமல் அமைதியாக இருக்கவும் தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இனிமே உன் மனசில் எந்த சந்தேகமும் வேண்டாமேன் செல்லமே. உனக்கு முன்பாக எல்லா காரியங்களிலும் நான் முன்னால் வந்து நின்று உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய போகிறேன். வேதங்களோ வேதாந்தமோ எது என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் உண்மையாக நேர்மையாக நியாயமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லா ஜீவராசிகளையும் இந்த வராகியம்மா நான் தான் படைச்சேன். ஆனால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரணத்தோடு தான் இந்த பூமியில் படைச்சிருக்கேன். மனிதர்களை மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில் விஷயங்கள் நடப்பதற்கு நான் அனுமதி கொடுத்துருக்கனே தவிர எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த அற்புத சக்தியை நான் கொடுக்கலை என் செல்லமே. மனிதர்களுடைய வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியும் இருக்கும், துக்கமும் இருக்கும், கஷ்டமான நேரமும் இருக்கும், நல்ல நேரமும் இருக்கும். இது எல்லாமே கலந்த வட்டமாகத்தான் மகிழ்ச்சியும் துக்கமும் நல்ல நேரமும் கஷ்ட நேரமும் கலந்த காலமாகத்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கு. இப்போது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறனா கூடிய சீக்கிரமே நல்ல நேரம் வரும்னு நீ நம்பு. நீ ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு மனசில் ஆழமாக நம்புறியோ அந்த அளவுக்கு அது நிச்சயம் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடந்து முடியும். உன் மனசு உனக்கு என்ன சொன்னாலும் அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதையும் குழப்பத்தை தரும் விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களை முழு மனசோட செய்ய ஆரம்பி. சரியான நேரம் வரும்போது எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு பழைய விஷயம் மறுபடியும் உன்கிட்ட உன்னை தேடி வருதுன்னா அதை உன் நன்மைக்காக தான் நடத்துகிறேன். நீ பார்த்தே ரொம்ப நாளான ஒரு மனிதர் மறுபடியும் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க நேருதுன்னா ஏதோ ஒரு காரணத்தோட அவர் மூலமாக உன் வாழ்க்கையில் எதையோ நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்னை பார்க்க வச்சிருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எது நடந்தாலும் எல்லாமே உன் வாழ்க்கையில் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்துகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள பழகு. நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக தான் எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் குழந்தையான உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக ஓய்வெடுக்க கற்றுக்கோ. இப்போது இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் நீ பொறுமையாக இருக்க வேண்டியதை உனக்கு கற்றுக் கொடுக்கும். அவசரப்பட்டினா எதுவுமே சரியாக நடக்காது. ஆனால் பிரச்சனைகள் தானாகவே உன்னை பொறுமையாக இருக்க வச்சு அதன் மூலமாக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து பொறுமையை நீ கடைப்பிடிக்கவும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். நீயும் அதை சரியாக கற்றுக்கிட்டு அனுபவ பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். என்னை நம்பு என் செல்லமே. உன் கஷ்டமான இந்த பிரச்சனைகளிலிருந்து கடினமான பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போகச் செய்வதற்கு உன் பொறுமையும் பக்தியும் மட்டும்தான் உனக்கு துணையாக இருக்க முடியும். எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதும் அடுத்தவங்க வார்த்தைகளை பெருசாக நினச்சி அதன்படி உன் செயல்களை செய்து கொள்வதும் உனக்கு வேணாம். எதுவாக இருந்தாலும் நீயே பொறுமையாக நிதானமாக யோசித்து
அதை எப்படி செயல்படுத்துவதுன்னு கண்டுபிடி. கோபமும் பொறாமையும் ஆணவமும் உனக்குள்ள வேண்டவே வேண்டாம். இந்த 3 நோய்களில் இருந்தும் உன்னை ஒதுக்கி வச்சுக்கோ. ஆமேன் செல்லவே. நோய்கள் எப்படி உடலை வாழ்க்கையும் கஷ்டப்படுத்துமோ அதே போல இந்த கோபமும் பொறாமையும் ஆணவமும் நோய்களாக இருந்து உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற விடாம தடுத்துருங்கிற உண்மைய நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அதனால எப்போதும் எல்லார்கிட்ட இரக்கத்தோடையும் பணியோடையும் பச்சாபதாரத்தோடையும் நடந்துக்க கற்றுக்கோ. அடுத்தவங்களை பார்த்து இரக்கத்தோட மனிதாபிமானத்தோட நடப்பதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். நீ எப்போதும் நேர்மறையான எண்ணங்களோட அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோடு இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நல்ல காரியங்கள் நடக்கும்படி செய்வேன். கூடிய சீக்கிரம் உன் நண்பர்கள் தோழிகள் உறவுகள் மூலமாக உனக்கு ஆதாயம் லாபம் உண்டாகும். விரைவிலேயே ஒரு நல்ல சுபமங்கலகரமான நிகழ்வையும் உன் வாழ்க்கையில நடத்த போறேன். உறவினர்கள் மத்தியில திருமணம் நிச்சயிக்கப்படும். நீ எதிர்பார்க்கிற குழந்தை வரமும் உன் குடும்பத்துல கிடைக்கும் என் செல்லமே. ஆமா வராகி தாயே, நான் உங்களை தான் முழுசா நம்பி இருக்கேன்னு என்னையே நம்பி பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்க உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் குழப்பத்தையும் பயத்தையும் முதல்ல தூக்கி எறி. உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்றி உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இந்த பூமியில ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது நல்ல மனிதர்களாக நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்குது. ஆனால் சுற்றுப்புறமும் சுற்றி இருக்கிற மோசமான மனிதர்களும் தான் அந்த குழந்தையின் மனசையும் வாழ்க்கையையும் செயலையும் நல்லதாகவும் கெட்டதாகவும் மாற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. எப்போதுமே ஒருத்தரை சுற்றி நல்ல விதமான சூழ்நிலையும் நல்ல சுற்றுப்புறமும் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் நல்லவங்களா நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. கெட்டவர்களும் கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் கேடு கெட்ட குணம் கொண்டவர்களும் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தையின் வாழ்க்கையும் சரியானதாக இல்லாமல் போகும் தானே. அதனால தான் நீ உன்னுடைய சுற்றுப்புறத்தை உன் வாழ்க்கையில் சூழ அனுமதிக்க வேணாம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீயாக சிறந்த சிந்தனையோடும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும்னு சொல்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தை சிறந்ததாக உருவாக்கி தரணும்னு இந்த வராகியம்மா நான் முடிவெடுத்துட்டேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு நடத்தி முடிச்சு தர நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் செல்லமே. எந்தவித பொறுப்பிலிருந்தும் கடமையிலிருந்தும் வெகு தூரம் ஓட நினைக்காதே. எல்லாத்தையும் சரியா சிறப்பாக செய்யக்கூடிய பொறுப்பான பிள்ளையாக பொறுமையாக நீ இருக்கணும் என் செல்லமே. நானும் உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய பயமும் சந்தேகமும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி அழகான தருணங்களை உனக்கு கொடுக்க போறேன். உன் ஆசையையும் விருப்பத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் செல்லமே. உன் முழு குடும்பத்தையும் நான் என் பொறுப்புல என் பாதுகாப்புல ஏத்துக்கிறேன்னு இப்போதே உனக்கு உறுதி அளிக்கிறேன். உன் வீட்டில் உள்ளவங்க என்னை வணங்கினாலும் வணங்காட்டியும் பரவாயில்ல, நீ என்னை வணங்கக்கூடிய பிள்ளையாக என் பக்தையாக இருக்கும்போது உன் மூலமாக உன் முழு குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும்படி உன் குடும்பம் முழுவதையும் என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிறேன். உனக்காக நான் போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக மாறப்போகுது. எந்த விஷயத்தையுமே அதிகமாக யோசிக்காதே. எதுக்காகவும் அதிக நேரம் செலவழித்து நேரத்தையும் வாழ்நாளையும் வீணாக்காம எல்லா விஷயங்களிலும் சட்டென்று சரியாக நிதானமான நல்ல முடிவுகளை எடுக்க பழகு. தவறாமல் தியானம் செய்யும் போது தினமும் என் மேலே பக்தி செலுத்தும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். உன் மனசில் அவநம்பிக்கை தரக்கூடிய தேவையற்ற விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசிக்க கற்றுக்கோ. உன் மனசாட்சியை சாரதியாக்கி உன் மனசின் கடிவாளத்தை என் கைகளில் நான் எடுத்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நேர்வழிப்படுத்தி முறைப்படுத்தி
நல்ல வெற்றியின் பக்கம் நீ போகும்படி இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக, உனக்கு தேரோட்டியாக, உனக்கு வழித்துணையாக நானே இருக்க போகிறேன். யாராக இருந்தாலும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டு விலகி இருக்க கற்றுக்கோ. ஏன்னா நீ நல்ல குணத்தால் நல்ல செயல்களால் முன்னுக்கு வருவ. ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது தப்பான செயல் செய்பவர்களாக, தவறான குணம் கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை பாதித்து விடக்கூடாதல்லவா? அதனால தான் எல்லார்கிட்டையுமே எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி விட்டு பழகுன்னு சொல்கிறேன். என் வார்த்தைகளை நீ முழுசாக நம்பினா போதும். நீயே சற்றும் எதிர்பார்க்காத பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ அமைதியாக இருந்தீனா உன் பிரச்சனைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிருவேன். நீ பொறுமையை மட்டும் இழக்காம என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினாலே போதும். எல்லாவற்றையும் உன்னை விட்டு கடந்து போகும்படி செய்து எல்லா சரியான விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. முதல்ல நீ ஒன்றை நம்பு, அதுக்கப்புறம் என்ன நம்பு. நீ எதிர்பார்த்த அழகான வாழ்க்கையை இந்த வராகியம்மா நானே வந்து உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் என்னுடைய இந்த குங்குமத்தையே தொட சொன்னேன். இன்னும் நீ மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சிறப்பாக வாழும்படி அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையையும் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கும்போது, உறுதியான பக்தியும் கூட இருக்கும்போது நீ எதை பார்த்தும் சந்தேகிக்கவோ ஆச்சரியப்படவோ அவசியமே இல்லை. ஏன்னா நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் சந்தோஷமான பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன். நாளைக்கு என்ன நடக்க போதோன்னு நீ எதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக நல்ல விதத்தில் மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு எதிராக இருக்கும் தடையும் தடங்கல்களும் ஒன்றுமில்லாமல் போகும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. எப்போதும் உனக்கு துணையாக, வழிகாட்டியாக நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி தந்தே தீருவேன். மற்றவங்க உன்னை யார் என்னவேனா நினச்சிக்கட்டும், நீ எப்போதுமே உன்னை உயர்வாக, சரியான ஆளாக, சிறப்பான ஆளாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ உன்னை விட்டு விலகக்கூடிய எந்த மனிதரையும் தேடி போக வேணாம். உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக, சிறப்பாக செய்யும்போது உனக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தே தீரும். உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மூலமாக எல்லா சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் விலகி நின்று வாழ்க்கையில் உயர்மட்டத்தில் உச்சத்தை தொடப்போகிறாய். எப்போதுமே நீ நேர்மறையாக இருக்க பழகு. வாழ்க்கையில் தப்பான விஷயங்கள் எதுலையும் மாட்டிக்க கூடாது. உனக்கான வழிகாட்டியாக நான் இருக்கும்போது உன் முன்மனசாக நான் இருந்து உனக்கு உள்ளுணர்வாக எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்கிறேன். அதன்படி அதை கேட்டு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்ய தயாராகு. வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாலும் அதை கவனத்தோடு கற்றுக்கொள்ள தயாராகு. நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த இந்த வராகியம்மா ஒவ்வொன்றையும் உன் விருப்பப்படியே நடத்தி கொடுப்பேன். உன் எண்ணங்கள் அனைத்தையும் என் பக்கமாக திசை திருப்பு. உனக்கு நல்ல உடல் நலத்தையும் மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீ ஆசைப்பட்ட கனவுகளையும் கூட அழகாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிக்கிறேன். யார் என்னை அன்போடு கூப்பிட்டாலும் உடனடியாக அவர்கள் முன்னால் ஓடோடி வந்து நான் நிற்பேன். அப்படிதான் இப்போது உனக்கு முன்னால் நான் வந்து நின்று நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்து கொடுக்க தயாராயிட்டேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே